வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். காய்கறி எதுவுமே இல்லை. சரி, பாலக்கீரை ரெடியாக இருந்துச்சு. நேற்று பறித்த பீட்ரூட் இருக்குது. நேற்று நம்ம தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பல்ல, அது காட்டுறேன் பாருங்கள். அந்த பீட்ரூட் இருக்குது. இந்த பாலக்கீரையும் பீட்ரூட்டையும் வச்சு ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணேன். சரி, பாலக்கீரை சப்பாத்தி பண்ணி பார்க்கலான்ட்டு தான் ஒரு ஆசை. சரி, நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம குட்டி தோட்டத்தில் வந்த பீட்ரூட்டு பாலக்கீரை ரெண்டையும் வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணினேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த கீரை பீட்ரூட் கேரட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம்ஸு தனித்தனி பவுலில் நான் மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவு தாங்க, தனியாக வீட்டில் அரைச்சி வச்சது. நான் இது மூணையும் தனித்தனியாக பசிய போகிறேன். நான் இந்த ட்ரை கலர் சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். பீட்ரூட் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி கீரை கேரட் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாவு நான் 2 பேருக்கு அளவாக தான் நான் எடுத்திருக்கேன். நான் நிறையா பேருக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க மாவு. பாருங்க, இந்த மாவை கொஞ்சம் அந்த எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதாக பீட்ரூட்டு நான் கடைசியில் வச்சு பிசைய போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே பிசைஞ்சிட்டோம்னா அது கலர் எல்லாம் கையில் ஒட்டிக்கும். அதனால் இது கொஞ்சம் எவ்வளோ தேவையோ உப்பு கூட கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் மாவில். இப்படி தான் போட்டு பிசையணும் பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் தண்ணியை சேர்க்கக்கூடாது இதில். என்னென்னா இதுலேயே கேரட்டில் இதுலேயே தண்ணி இருக்கும் ஆல்ரெடி. நம்ம இத்தினோண்டு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இதில் நான். அதனால் இப்படி பிசைஞ்சுக்கணும். இந்த கேரட்டு போட்டு எல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டேன் அந்த மாவு எல்லாமே. அடுத்தது பீட்ரூட்டு கீரை எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இதே மாதிரி பிசைஞ்சிட்டு வந்துடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மாவு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். இதே மாதிரி கீரையும் பிசைஞ்சுக்கலாம். கீரை அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, பீட்ரூட் பிசையலாம். ஒவ்வொன்றா பிசைஞ்சிட்டு வந்து காட்டும் பாருங்கள். இதில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன் மாவில். நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பதம் தான். ஆனால் சப்பாத்தியில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைவோம். இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பிசைகிறோம், அவ்வளோதான். அதில் வேறு வித்தியாசம் எதுவும் இல்லை. எல்லாமே பிசைஞ்சாச்சு. இனி நம்ம அடுத்தது இந்த ட்ரை கலர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ அளவு நம்ம உருண்டை எடுப்போமோ மாவுக்கு, அந்த அளவில் இது 3ம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த 3யும் சேர்த்தோம்னா ஒரு சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவு தான் நான் எடுக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 சப்பாத்திக்கு மேலே வரும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறோம், ஏன்னா 3 இதுலேயும் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல. இது எல்லாத்தையுமே இப்படி கொஞ்சம் நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த டிசைனில் வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி 3 இதையும் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கிட்டேன் நான். அதை பரோட்டாக்கு நம்ம எப்படி சுருட்டுவோம் அந்த மாதிரி சுருட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை ஃப்ளவர் போட்டு சப்பாத்திக்கு நம்ம எப்படி தரட்டும். பாருங்க, இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம திரட்டிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வரலாம். நமக்கு எப்படி ஷேப்பு எப்படி டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். முக்கோணமாக வேணும்னா சதுரமாக வேணும்னா எப்படி வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க.
ஒவ்வொன்றா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். எப்பவும் சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. பாருங்கள், இது மாதிரி தான் சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. சப்பாத்தி ரெடியானதையும் ஒவ்வொன்றா இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நார்மல் சப்பாத்தி தான், ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக கூட இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணி காட்டுறேன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய்.